உங்களுக்கு தெரியாத பாதையில், அறியாத பாதையில் நடத்துவார். ஐயோ எனக்கு தெரியலை நான் போகமாட்டேன்னு உட்காந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு நியூ சாப்டர். சில விஷயத்தில் புதுசாக இறங்குறதுக்கு சில பேர் ரொம்ப யோசிச்சிங்க. சில புது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ வேண்டாம், நான் இதிலே எனக்கு நல்லா இருக்குது, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னா ஒன்றுமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் தகப்பன் வீட்டை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு நியூ சாப்டரை ஆபிரகாமுக்கு ரெடி பண்ணிட்டார். சொல்கிறார், நீ தகப்பன் வீட்டை விட்டு வா. ஏன்னா அது ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன். அடுத்து எங்கே போக போகிறோன்னு தெரியாது. அடுத்த ஆண்டவர் கூட்டு போகிற நியூ சாப்டர் எப்படி இருக்கணும்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. எந்த கூகுள் மேப்பும் இல்லை, எந்த ப்ளூ பிரிண்ட் இல்லை, எந்த க்ளூ இல்லை, எப்படி இருக்கும்னு ஆண்டவர் சொல்லலை. ஜஸ்ட் வெளியில் வாங்க மட்டும்தான் சொன்னார். சில பேர் ஆண்டவர் சில விஷயத்துக்கு வெளியில் வர சொல்லுவார். நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் லைஃப்பில் யாரும் பார்க்காத, உங்கள் ஃபேமிலியிலே யாரும் பார்த்துறாத சில பெரிய காரியங்களெல்லாம் கற்று உங்களை பார்க்க வைப்பார். ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்குற ஒரே விஷயம் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வை. ஒரு புதிய வாய்ப்பை உனக்கு நான் கொடுப்பேன், தைரியமாக எடுத்து வை.